ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய படம் மலையாளத்தில் இப்போ ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையில தொடர்ச்சியா சில கொலைகள் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கொலை நடக்கும் போது அடுத்த கொலைக்கான லீடும் கொடுத்துட்டே கொலை செய்வாங்க. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கும் போதும் நம்ம மனசை உருக வைக்கிற அளவுக்கு நிறைய ட்விஸ்டுகளோட சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் தீரன் சொல்லிட்டு மலையாளத்தில் இப்போ ரீசன்ட் டைம்ல வந்த ஒரு படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணாதவங்க ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ்காரர் ஒரு அக்கிஸ்ட துரத்திட்டு போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ ஒருத்தவங்களை சுட்டு கொலை பண்றாரு. சோ எதுக்காக இந்த கொலை எல்லாம் நடக்குது, யார் அப்படி சுட்டு கொலை பண்ணாருன்னு தெரியல. அப்படியே இங்க வந்துட்டு ஒரு கமிஷனர் ஆபீஸை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நேற்று சுட்டாரு இல்லையா, அதனால ஒரு கமிட்டியை வந்துட்டு ஏற்பாடு பண்ணி எதுக்காக சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கொயரி எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ அப்ப நம்ம ஹீரோ முன்னுக்கு பின்னுமா சில பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்க அங்க இருக்கவங்களே கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற கமிஷனர் கிட்ட இந்த கேஸ் வந்துட்டு எதுல இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கு நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் நேரா போயிட்டு ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபலை பார்த்து சில விஷயங்களை விசாரிக்கிறாரு. அவர்கிட்ட விசாரிச்சுட்டு ஒரு சிஸ்டத்துல சில லிஸ்டஸ் எல்லாம் பாக்குறாங்க. சோ அந்த லிஸ்ட்ல ஏதோ ஒருத்தவங்களை பார்த்துட்டு இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போகுது. ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பாக்குறதுக்காக கமிஷனரே போறாரு. அந்த இடத்துல கொலை செய்யப்பட்ட நபர் ஒரு ரிட்டையர்டு ஐஜியோட மருமகன். சோ அவரை ஒரு மர்மமான முறையில யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல ஃபாரன்சிக்ல வந்துட்டு செக் பண்ணும்போது ஒரு கத்தி ஒன்னு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இறந்து போன நபரோட கையில ஒரு முடி தலைமுடி இருக்கு. சிகரெட் துண்டுகள் நிறைய அங்க இருக்கிறத வந்துட்டு போலீஸ்காரங்க கலெக்ட் பண்றாங்க. சோ இந்த விஷயத்துல இருந்து அந்த கொலை நடந்த இடத்துல பக்கத்துல இருந்தவங்களை எல்லாருமே கூப்பிட்டு போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலையை முதல்ல பார்த்தது ஒரு வாட்ச்மேன். அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது கரண்ட் வந்துட்டு இடையில ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாட்ச்மேன் வந்திருக்காரு. பார்க்கும்போது ஒரு பெண்ணு வந்துட்டு மயங்கி கீழே கிடக்கிறத பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துல ஒரு ஆண் சடலம் பார்த்திருக்காரு. சோ அதுக்கப்புறம் பயந்து போய் தான் போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காரு. இவர் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவரோட ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தவங்க கோட்டெல்லாம் போட்டுட்டு முகத்தெல்லாம் மூடிட்டு ஓடின மாதிரியும் சில விஷயங்களை போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க. மயங்கி கிடந்த அந்த பொண்ணு தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதனால அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சோ இப்போ இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப தீயா பரவிக்கிட்டு இருக்கு. சோ அப்படி ஒரு காஃபி ஷாப்ல அங்க இருக்க ஒரு டிவில இந்த நியூஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வந்துட்டு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. சோ அவகிட்ட இன்னொரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி இறந்து போனது ஜான் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கா. அடுத்த சீன்ல போலீஸ்காரங்க கொலை நடந்த இடத்துல ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருந்தா இல்லையா, அந்த பொண்ணு இப்ப ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலான்னு போனா அந்த பொண்ணை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. சோ உடனடியா அவங்களோட வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க போக அந்த பொண்ணு வீட்டுல அவங்க அப்பா அம்மா இனிமே நீங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு வெளியூருக்கு அனுப்புறதுக்காக எல்லா ஏற்பாடு தயாரா இருக்கா. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போற அடுத்த நிமிஷத்துக்குள்ள போலீஸ்காரங்க வராங்க. இந்த பொண்ணு கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலைக்கு உனக்கு என்ன சம்பந்தம், நீதான் பண்ணியா அப்படிங்கிற நிறைய கோணத்துல வந்துட்டு இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கொலை நடந்த இடத்துல இந்த பொண்ணு நின்று இருக்கா. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து கிளப்புக்கு போலாம்னு சொல்லி தான் போயிருக்காங்க. சோ அந்த உள்ள போயிட்டு டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கார்லயே உட்காந்துருக்கா. மொபைல் நோண்டிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகுது. ஆப்போசிட்ல ஒரு கார் வந்துட்டு பிளிங்க் ஆகுற சத்தம் வந்துட்டு கேட்டுட்டே இருக்கு. சோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அங்கிருந்து இறங்கி போயிட்டு இருக்கா. சோ அப்படி போய் பார்க்கும்போது ஒரு நபர் இறந்து போய் கிடக்குறாங்க. அதை பார்த்து இந்த பொண்ணு பயந்து போயிட்டு ரிட்டர்ன் அந்த பக்கம் ஓடி வரும்போது இருட்டுல வந்துட்டு அங்க இருக்க ஒரு பில்லர்ல தலையிடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்து மயக்கம் போட்டிருக்கா. சோ இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க இந்த பொண்ணு மேல வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால இந்த பொண்ணு கிட்ட கைரேகம் இந்த டிஎன்ஏ சாம்பிளோட ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக இவங்களோட டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. கட் பண்ண இன்னொரு பக்கத்துல நைட் டைம்ல போலீஸ்காரங்க ரோந்துல இருக்கும்போது நிறைய பேரை செக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி ஒருத்தன் வந்துட்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கான். சோ அவனை கூட்டு வந்து போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்காங்க. சோ அதே இடத்துல நம்ம ஹீரோவும் வராரு. தம்பியை பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. தம்பி அண்ணனும் பெருசா பேசிக்கிறது கிடையாது. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணதுக்கான அமௌண்ட் ஃபைன் எல்லாம் நானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்காகலாம் வந்துட்டு யாரும் கட்ட வேணாம், எங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நமக்கே தெரியும் ஹீரோவோட ரெண்டாவது அம்மாவோட பையன் தான் இந்த பையன். சோ அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை கமிஷனர் கூட்டிருக்காரு. கமிஷனர் எதுக்காக கூட்டிருக்காருன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா தெளிவான விசாரிக்கக்கூடிய ஒரு ஆளு. சோ அப்படி இந்த கேஸ் இப்ப நடந்த கொலை கேஸ் இருக்கு இல்லையா, ஒரு ரிட்டையர்டு ஐஜியோட மருமகனை யாரோ மர்மமான முறையில கொலை பண்ணிருக்காங்க. இந்த கேஸை வந்துட்டு நாங்க நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்தோம். ஆனா எங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அதனால இந்த கேஸை விசாரிச்சு கொலைகாரன் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் ஃபைலும் கூட வந்துட்டு 2 அசிஸ்டன்ட்டையும் போட்டு இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொலை நடந்த இடத்துல நம்ம ஹீரோ போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொலை நடந்த இடத்துல கொலை செய்யப்பட்ட நபர் ஜான் அப்படிங்கிற பேர் மட்டும் தான் இருக்கு. சோ அதுக்கப்புறம் அங்க கிடைச்ச தடயங்கள் இதெல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கொலை நடந்த இடத்துல நம்ம ஹீரோவோட இமேஜினேஷன் நடந்திருக்குது. அதாவது போலீஸ்காரங்க முதல்ல சந்தேகப்பட்டது ஒரே ஒரு பொண்ணு தான். அதுவும் அந்த கிளப்புக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணோட பேரு தியா. சோ தியா மேல நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத
அப்படிங்கறத அப்படியே ஒரு கண்ணை மூடி யோசிச்சு பார்க்க அந்த கிளப்ல வந்துட்டு இந்த தியாவும் ரிட்டையர்ட் ஐஜி பையனும் அப்படியே போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரியும் அவங்களுக்கு 2 பேருக்கும் ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வந்துட்டு அவங்களோட கார்ல ஜாலியா இருந்துட்டு இருக்கும் போது இவங்களோட காருக்கு ஆப்போசிட்ல யாரோ நின்று இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் இறங்கி போயிருக்கான். ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு, கரண்ட் ஆஃப் ஆயிருக்குன்னு தான் ரெண்டாவது இந்த பொண்ணு போய் பார்க்கும்போது அந்த நபர் கொலை செய்யப்பட்டதை பார்த்துட்டு தான் இந்த பொண்ணு அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி இருக்கா. சோ இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ வந்துட்டு தெளிவா கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா இப்ப போலீஸ்காரங்களுக்கு இன்னொரு ஷாக்கு, இந்த தியா பொண்ணு மேல தானே சந்தேகம் இருந்தது. ஆனா இப்ப அந்த பொண்ணோட டிஎன்ஏ சாம்பிள் வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கும்போது கூட இந்த டிஎன்ஏ சாம்பிளோட பெருசா எதுவுமே மேட்ச் ஆகல. சோ அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஹீரோ வந்துட்டு கெஸ் பண்ணார் இல்லையா, சோ இதுதானே நடந்துச்சு, எதுக்காக மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு ஒத்துக்கிட்டான். ஆனா வீட்டுல தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை ஆகும், தேவையில்லாம பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உண்மையை சொல்ல. சோ இப்போ அந்த பொண்ணு சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்குறாங்க. சோ டிஎன்ஏ ஓட சாம்பிளும் ஒன்னும் பெருசா மேட்ச் ஆகல, அதனால இதை அப்படியே விடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இறந்து போன அந்த ஜான் இருக்கா இல்லையா, அவன் மேல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல டிவி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு இருந்தா இல்லையா, சோ அந்த பொண்ணு தான் இங்க நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேரு ராதிகா. இப்ப ராதிகாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது எதுக்காக கேஸ் கொடுத்தீங்க, அவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்கும் போது அவன் யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா எங்க காஃபி ஷாப்ல வந்துட்டு ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுல ஒருத்தவன் ஜானும் இன்னொருத்தன் அவனுக்கு தெரிஞ்ச அவனை நிறைய பொருள் எல்லாம் உடைச்சிட்டாங்க தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், மத்தபடி அவனுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம ராதிகா ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா போலீஸ்காரங்க இறந்து போன அந்த ஜான் கிட்ட சண்டை போட்டான் இல்லையா, அவனோட பேரு கிரண். சோ கிரண் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாங்க. சோ அந்த வீட்லயே பவர் இல்ல, காணாம போயிருக்காரு. நிறைய இடத்துல வந்துட்டு வீட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு பாக்குறாங்க. இடையில வந்துட்டு நிறைய சரக்கு அடிச்ச மாதிரியும் ட்ரக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அங்க பொண்ணுங்களோட வந்துட்டு ஜாலியா இருந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. சோ அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியே வரும்போது கூட எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. கிரண் எங்க இருக்கான் அப்படிங்கறத ஒரு பக்கம் தேடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஒன்னு இருக்கு. அந்த போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் வந்துட்டு உள்ளேயும் போகாம வெளியும் விழாம ஒரு பாதி இதுல வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு எடுத்து படிச்சு பாக்குறாரு. அதுல வந்துட்டு தான் ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டா, கிரண் ஒண்ணு வந்துட்டு நான் குத்தி குத்தி கொள்ளுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அப்படின்னா ஹீரோ வந்துட்டு போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க இல்லையா, கிரண் அப்படிங்கிறவன இப்ப அடுத்ததா கில்லர் அட்டாக் பண்ண போறான் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு போலீஸ்காரங்க கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னொரு பக்கத்துல இங்க வந்துட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர். சோ இவங்க வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கு. இந்த கிரண் எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஜானோட கொலை கேஸ் ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணுங்க பார்த்துட்டு இருக்காங்க. சோ அடுத்த நாள் காலையில மரத்துல தூக்குல தொங்குன மாதிரி ஒரு சடலம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. சோ போலீஸ்காரங்க இங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. சோ அப்படி வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த கொலை ஒரு பழி வாங்குற எண்ணத்துல தான் இருந்திருக்கு. சோ இப்ப இறந்து போய் தூக்குல தொங்கிட்டு இருக்கான் இல்லையா, சோ இவன் யார் அப்படிங்கறத அவனோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ வந்துட்டு தேடிட்டு இருந்தார் இல்லையா கிரண் சொல்லிட்டு, சோ அவன் தான் இங்க வந்துட்டு கொலை செய்யப்பட்டிருக்கான். இவனையும் கொலை பண்ணி தான் தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. பெருசா அந்த இடத்துல எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஆனா ஒரு வாட்டர் பாட்டில நிறைய தண்ணியோட ஒரு வாட்டர் பாட்டில் கிடைச்சிருக்கு. சோ இதுதான் வந்துட்டு எவிடன்ஸ், மத்தபடி எதுவுமே கிடைக்கல. அந்த இடத்துல வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணு எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோ போலீஸ்காரர் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஹீரோவோட இமேஜினேஷனுக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பா வந்துட்டு இவனை கொலை பண்ணி யாரோ தூக்குல தொங்க விட்டுருக்காங்க அப்படிங்கறத ஹீரோ வந்துட்டு கெஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக்ல அங்க கீழே கிடைச்ச வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டும் இதுக்கு முன்னாடி கிடைச்ச அந்த ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுது. சோ அப்படின்னா கில்லர் இதுக்கு முன்னாடி பண்ண அதே கில்லர் தான் இப்பயும் பண்ணிருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது அந்த ரூட்ல போகக்கூடிய சிசிடிவி கேமரா ஒன்னு இருக்கு. அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கார் வந்துட்டு அன்டைம்ல போயிருக்கு. சோ அந்த கார் நம்பரை வச்சு செக் பண்ணும்போது அந்த கார் கீர்த்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பேர்ல இருக்குது. சோ அடுத்தது அந்த அட்ரஸை கலெக்ட் பண்ணி போலீஸ்காரங்க அங்க போயிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது கிரணோட தங்கச்சி பேரு தான் கீர்த்தி. சோ அந்த பொண்ணு தான் இந்த காரை வந்துட்டு எடுத்துட்டு போயிருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சந்தேகத்துல கேட்கும்போது வேலை விஷயமா தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கறத விசாரணையில தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அங்க இருந்து சந்தேகத்தோட கிளம்பும் போது அந்த கிரண் இருக்கான் இல்லையா, அவரோட அப்பா வந்துட்டு ஒரு கார்டு ஒண்ணு கொடுக்குறாரு. அது இன்ஸ்டன்டா எடுக்கக்கூடிய அதே போட்டோல தான் அந்த போட்டோல கிரண் வந்துட்டு நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கறத எழுதி வச்சிருக்கான் கில்லர். சோ அந்த போட்டோவை வந்துட்டு ஹீரோ கையில கொடுக்க இந்த ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே வந்துட்டு சேம் ஒரே பேட்டர்ன்ல இருக்குது. அப்படின்னா கில்லர் வந்துட்டு ஒரே ஆளு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிகரெட் துண்டுல இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லேடிஸோடது அப்படிங்கறத வந்துட்டு போலீஸ்காரங்க எங்க விசாரணையில கண்டுபிடிக்கிறாங்க. சோ கில்லர் ஒரு லேடி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு போலீஸ்காரங்க பயங்கர டென்ஷன்ல இருக்கும்போது இன்னொரு சீனை ஒண்ணு நமக்கு இங்க காமிக்கிறாங்க. எம்எல்ஏ பையன் வந்துட்டு போதைக்கு ரொம்ப அடிமையா இருக்கான். சோ அவன் வந்துட்டு ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்க போலீஸ்காரங்க வந்துட்டு நிக்கிறத பார்த்து பயந்தடிச்சு அவன் கார் எடுத்துட்டு வேகமா ஓடிட்டு இருக்கான். சோ அவனை வந்துட்டு போலீஸ்காரங்க ட்ரேஸ் அவுட் பண்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவன் எந்த பக்கம் போனான் அப்படிங்கறத
அப்படிங்கறதே போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இன்னொரு பக்கம் புதருக்குள்ள அவனை யாரோ வாயை பொத்தி வச்சிருக்கிற மாதிரி நமக்கு இங்க காமிக்க வீட்டுக்கு வந்து விசாரிக்கலாம்னு பார்த்தா வீட்டுல வந்துட்டு அவன் காணாம். அவன் மிஸ்ஸிங் ஆயிருக்கிற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு இப்பதான் தெரியுது. இருந்தாலும் எம்எல்ஏவோட வைஃப் எல்லாருமே சேர்ந்து என் பையன் மேல வந்துட்டு எந்த கேஸும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களோட இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அதே நாள் அடுத்த நாள் காலையில நமக்கு இங்க காமிக்கும் போஸ்ட் பாக்ஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு போஸ்ட் போற மாதிரி நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அடுத்து ஹீரோவோட வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோவோட அம்மா வந்துட்டு சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அங்க வந்துட்டு ஹேண்ட்மேட்ல செய்யப்பட்ட ஒரு சிலுவை கீ செயின் மாதிரி ஒன்னு இருக்கு. சோ அதை எடுத்துட்டு வந்து தான் பையன் கிட்ட வந்துட்டு அம்மா கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு சில சந்தேகங்கள் வருது. கொலை செய்யப்பட்ட அந்த ரிட்டையர்டு ஐஜியோட மருமகனோட கையில இதே மாதிரி ஹேண்ட்மேட்ல செய்யப்பட்ட இதே சேம் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு சிலுவை வந்துட்டு பார்த்திருக்காரு. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர சந்தேகம் வருது. இப்படி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்க அடுத்த சீனி ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வருது. அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆத்தங்கரையில ஒரு டெட் பாடி ஒன்னு இருக்கிறதா வந்துட்டு சந்தேகப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோ எல்லாம் போறாங்க. நிறைய பேர் மிதந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டெட் பாடி எடுத்து பாக்குறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது எம்எல்ஏவோட பையன் தான் இங்க வந்துட்டு இறந்து போய் கிடக்குறான். சோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி கேட்டு பயங்கரமா சாகடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் வந்துட்டு ரொம்பவே வைரலா போகுது. இந்த பக்கத்துல வந்து போலீஸ்காரங்க எல்லாருமே கூட நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு நிறைய சந்தேகங்கள் வருது. ஒவ்வொரு இடத்துல கொலை நடக்கும் போதும் அடுத்ததா கொலை நடக்க போற அந்த இடத்த வந்துட்டு சிம்பாலிக்கா வந்துட்டு ஒரு குழுவை கொடுத்துட்டு தான் கொலையாளி அங்கிருந்து தப்பிச்சு போறான். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த தூக்குல தொங்கின இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி இருந்திருக்கும். சோ அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தங்கரையை குறிக்குது. சோ இப்ப எம்எல்ஏவோட பையன் இறந்து போயிருக்கான் இல்லையா? சோ அந்த இடத்துல வந்துட்டு தேடி பார்க்கும்போது ஒரு சின்ன கார் பொம்மை ஒண்ணு கிடைச்சிருக்கு. சோ அப்படின்னா நெக்ஸ்ட் கொலை பண்ற இடம் ஒரு கார்ல வச்சுதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம ஹீரோ வந்துட்டு கெஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த கொலையை எப்படி தடுக்கிறது அப்படிங்கறத போலீஸ்காரங்க நிறைய கோணத்துல வந்து விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா ஒரு க்ளூ கூடமே கிடைக்கல. அப்படி வந்துட்டு கடைசியா அந்த எம்எல்ஏவோட பையன் மிஸ்ஸிங் ஆன அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க இல்லையா? அந்த சிசிடிவி கேமரா வந்துட்டு செக் பண்ணி இருக்கும்போது அதுல வந்துட்டு ஒரு புல்லட் பைக் ஒன்னு கிராஸ் ஆயிருக்கு. சோ அந்த பைக் நம்பரை வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது. அந்த காஃபி ஷாப் வச்சு நடத்திட்டு இருந்தா இல்லையா ராதிகா? சோ அந்த பொண்ணு தான் இருந்திருக்கான். சோ அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து இப்ப கஸ்டடியில வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுகிட்ட எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணன்னு சொல்லி விசாரிக்கும் போது இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு அவனை கொலை பண்ணணுங்கிற எண்ணத்துல தான் இருந்திருக்கான். பிளாஷ்பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராதிகாக்கு வந்துட்டு ஒரு தங்கச்சி ஒருத்தி இருந்திருக்கான். அவ காலேஜ் படிச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த எம்எல்ஏ பையன் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கிளப்புக்கு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட நிறைய கொக்கைன் எல்லாம் கலந்து கொடுத்து அந்த பொண்ணை மயக்கி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்து அந்த பொண்ணு அன்டைம்ல போதையோட வந்துட்டு ரோட்ல விட்டுட்டு போயிருக்கான். சோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நிலத்தடுமாறி ஒரு வந்த லாரி குறுக்க போயிட்டு தெரியாம நின்னு அந்த லாரி இடிச்சு சம்பவ இடத்துல அந்த பொண்ணு இறந்து போயிருக்கான். சோ இத பழி வாங்குறதுக்காக தான் நான் அவனை கொலை பண்ணணும்னு போனேன். அந்த கார் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே போனேன். ஒரு கட்டத்துல வந்துட்டு ஸ்லிப் ஆகி இந்த பொண்ணு கீழே விழுந்திருக்கிறா. அதுக்கப்புறம் அவன் எந்த பக்கம் போனா அப்படிங்கறத இந்த பொண்ணால கெஸ் பண்ண முடியாம விட்டுட்டு வந்துட்டேன். இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்துல போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது ஐஜி வந்துட்டு கூப்பிடுறாரு, விசாரிக்கிறாரு. இந்த கேஸ் வந்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்துட்டு இழுத்துட்டே போகும் அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா இறந்து போன அந்த எம்எல்ஏ பையன் இருக்கான் இல்லையா? அவனோட லேப்டாப்ல வந்துட்டு நிறைய ஏதாவது எவிடன்ஸ் க்ளூ ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணிருக்காங்க சாக்கு முட்டையில கட்டி. சோ அப்படி பண்ணது இவனுக்கு தான். இவனுக்கு மேல வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு இருந்திருக்கு. ஆனா இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவனுக்கு எல்லாமே வெளியே வந்திருக்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் இவனுக்கு ஒரு ஸ்கூல் படிக்கும் போது அந்த சம்பவமும் நடந்திருக்கு. சோ இப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்கூல் எங்க படிச்சானோ அந்த அட்ரஸ் வந்து தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க தேடி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஹீல் வெள்ளி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்கு. சோ அந்த ஸ்கூல்ல போயிட்டு இந்த 4 பேத்தோட டீடைல் அங்க இருக்க பிரின்சிபல்கிட்ட கேட்கும்போது அவர் வந்துட்டு இந்த 4 பேத்தோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல வந்துட்டு ஒருத்தர் இருக்கான். இப்ப 3 பேருமே வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. கடைசியா வந்துட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் வந்துட்டு உசைன். சோ அவனை வந்துட்டு இப்ப அடுத்ததா கில்லர் கொலை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்துட்டு இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோல பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட பேரு கல்யாணி. சோ அவங்களோட அட்ரஸ் வந்துட்டு பழைய போலீஸ் கேஸ்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த அட்ரஸ் வந்துட்டு பாக்குறாங்க. கல்யாணோட அப்பா கிட்ட வந்துட்டு கேட்கும்போது என் பொண்ணுக்கு நடந்தது வந்து மிகப்பெரிய ஒரு அநியாயம். சோ அந்த அநியாயத்தை தட்டி கேட்க எந்த போலீஸ்காரங்களுக்கும் முன் வரல. சோ அவங்கலாம் வந்துட்டு பெரிய இடத்து பசங்கிறதால ஈஸியா வந்துட்டு விட்டுட்டாங்க. என் பொண்ணு வந்துட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்க போனானே தெரியல. இது நாள் வரைக்குமே என் கண்ணுல கிடைக்கல. எங்க இருக்காளோ என்ன ஆனாலோ இருக்காளா செத்துட்டாளா அப்படிங்கறது கூட எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துல அவளோட போட்டோ கிடைக்குமா சொல்லிட்டு கல்யாணி அப்பா கிட்ட கேட்கும்போது அவர் அப்பா வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கையில கொடுப்பாரு. கொடுத்த அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோக்கு தலை வெடிச்சு போற மாதிரி ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டரா ஒரு பொண்ணை நமக்கு காமிப்பாங்க ராதிகான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணோட பேரு ராதிகாவே கிடையாது. அந்த பொண்ணோட பேரு கல்யாணி. சோ அந்த பொண்ணோட போட்டோ இங்க பார்க்க நம்ம ஆளுக்கு குண்டை தூக்கி போட்டுருச்சு. அப்ப ரிப்போர்ட்டரா இருந்துட்டு தான் எல்லா கொலையும் பண்ணிருக்கா அப்படிங்கறத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு இப்ப அந்த பொண்ணை தேடி போயிட்டு இருக்காங்க. அதே இடத்துல வந்துட்டு அந்த பொண்ணு சிகரெட் குடிச்சிட்டு ரொம்ப மாசா வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அவ கூட வந்துட்டு ஒரு திருநங்கை பொண்ணு ஒன்னு இருப்பான். அவளுக்கே தெரியாம அங்கிருந்து எஸ்ஐ போயிருப்பான். சோ
இப்ப அந்த வீட்டுக்கு நம்ம போலீஸ்காரங்க போயிட்டு விசாரிக்கிறாங்க, எங்க அந்த கல்யாணி அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளுக்கு வந்துட்டு தெரியல கல்யாணி தான் அவளோட உண்மையான பேரா அப்படிங்கிறது தெரியல. அவ வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டரா வந்துட்டு அப்பப்போ பார்ட் டைம் ஜாப்ல நிறைய வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பா, மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி இந்த திருநங்க பொண்ணு சொல்லுது. அவ தங்கியிருந்த ரூம் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட அந்த கேஸுக்கான டீடைல்ஸ் எல்லாமே அவளோட வீட்டுல சேகரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப அடுத்ததா வந்துட்டு உசைன் சொல்லிட்டு ஒருத்தவன் தானே இருக்கான், சோ அவனை கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோ கஸ்டடியில வச்சுட்டு விசாரிக்கிறாங்க. இவனு வந்துட்டு ஒரு பெரிய இடத்து பையன் தான். இவன் வந்துட்டு நிறைய கொலை நடந்த போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அடுத்தது கண்டிப்பா அவனை கொலை பண்ணுவான், உனக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்தா கண்டிப்பா சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் வந்துட்டு ஒன்னும் பெருசா சொல்லவே இல்லை. அங்கிருந்து இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி அவன் அங்கிருந்து ஈஸியா வெளியே வந்துட்டான். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு இந்த உசைனை வந்துட்டு பாதுகாக்கிறது தான் வேலை. சோ கில்லர் வந்துட்டு அடுத்ததான் அவனை கொல்லுவான். அவனை கொல்ல வரும்போது கண்டிப்பா நம்ம பிடிச்சிடலாம் சொல்லி அவனோட வீட்டுக்கிட்ட போயிட்டு நிறைய போலீஸ்காரங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அந்த பழைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கும் ஒரு விஷயம் சிங்க் ஆகுது. அந்த வீடியோல இருக்கிறது 4 பேர் அந்த பொண்ணை மாத்தி மாத்தி ரேப் பண்ணிருக்காங்க. ஆனா கடைசியா இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருப்பான்ல அவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம ஹீரோக்கு வருது. அங்கதான் வந்துட்டு இன்னொரு டிஸ்டா காமிக்கிறாங்க. சோ அந்த வீடியோ எடுத்தது இன்னொருத்தன் இருக்கான். சோ அவன் யார் அப்படிங்கறத தெரியல. இப்ப நேரா உசைன் வீட்டுக்கே போயிடுறாரு. அவனை அடிச்சு கேட்டா கூட அவன் சில விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா கடைசியா துப்பாக்கி வச்சு மிரட்டதுக்கு அப்புறம் தான் பயந்து போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றான். சோ இவனோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் இருக்கான், அவனோட பேரு லியோன். சோ அவன் தான் அது அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. சோ இப்ப அவனோட அட்ரஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள அந்த இடத்துல நமக்கு இங்க காமிக்கிறாங்க. சோ லியோன் எங்க காமிக்கிறாங்க, லியோன் வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு கிளம்பும் போது ஏதோ உருட்டுற சத்தம் வந்துட்டு பெருசா கேட்கும். அது உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் அங்க வந்துட்டு கில்லர் ரெடியா இருக்கான். கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு முகம் வந்துட்டு ஒண்ணு பெருசா தெரியல. அவனை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து பைக் எடுத்துட்டு கிளம்பும் போதுதான் நமக்கு இங்க ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. சோ அங்க இருந்து கிளம்புறது ஒரு பையன் கிடையாது, ஒரு பொண்ணு தான். சோ ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி கில்லர் வந்துட்டு ஒரு பொண்ணு தான். சோ இப்ப அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தகவல் கிடைச்சிருக்கு, கொலை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு கார்ல வந்துட்டு உட்கார வச்சு கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. அவனோட பாக்கெட்ல வந்துட்டு ஹீல் வெல்லேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோட நேம் இருக்கு இல்லையா, சோ அந்த நேமோட கீ செயின் பாக்கெட்ல இருக்கு. சோ நம்ம ஹீரோக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கு. இந்த தடவையாவது காப்பாத்தலாம், அந்த கில்லரை பிடிக்கலாம்னு பார்த்தா இதுவுமே முடியல. சோ அப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறாரு, அடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு வந்துட்டு தான் இந்த கார்ல வந்துட்டு வச்சிருக்கான் அப்படிங்கறத ஹீரோ வந்துட்டு கெஸ் பண்ணியிருக்காரு. பெருசா எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்துட்டு கிடைக்கல. ஆனா இதுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட அதே பேட்டர்ன்ல அதே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைச்சிருக்கு. இப்ப அந்த குடோன்ல கொலை நடந்தது இல்லையா, அந்த சிசிடிவி கேமரா வச்சு பார்க்கும்போது அந்த கில்லர் இவனை அடிச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க. கொலை செய்யப்பட்ட நபர் 5ஆவதா வீடியோ எடுத்த லியோன். சோ இன்னும் ஒருத்தன் தான், அந்த உசைன் மட்டும் தான் பாக்கி இருக்கான். இந்த விஷயத்தை எல்லாமே வந்துட்டு நம்ம கமிஷனர் கிட்ட ஹீரோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப காணாம போனது அந்த கல்யாணி இருக்கா இல்லையா, கல்யாணி தான் வந்துட்டு கில்லர் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. அவளோட போட்டோ நிறைய இடத்துல ஒட்டி போலீஸ்காரங்க நியூஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க அந்த கீ செயின் ஒன்னு கிடைச்சது இல்லையா, நம்ம ஹீரோ எடுத்துட்டு போய் அந்த ஸ்கூல்ல கேட்டு இந்த கீ செயின் வந்துட்டு உங்க ஸ்கூல்ல கொடுக்கறது கீ செயினா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா இது எங்களோட ஸ்கூல் இது கிடையாது அப்படிங்கறத அங்க இருக்கவங்களும் சொல்றாங்க. 15 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான கீ செயின் நாங்க எங்க ஸ்கூல்ல கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இப்ப பாக்கி இருக்கிறது ஒருத்தவன் தான். சோ அந்த ரேப் பண்ண பொண்ணு கல்யாணி தன்னை ரேப் பண்ணவங்கள பழி வாங்குறதுக்கு தான் இந்த கொலையெல்லாம் பண்றாரு சொல்லிட்டு ஹீரோ இன்னும் மிச்சம் மீதி ஒருத்தன் தானே இருக்கான் உசைன். சோ அவனை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவன் வந்துட்டு ஜிம் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கும்போது போலீஸ் டீம் அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இவன் போலீஸ்காரங்களை பார்க்காம கார் எடுத்துட்டு வேகமா வந்துட்டு இருக்கும்போது ஒரு கடத்துல அந்த பொண்ணு கல்யாணி குறுக்க நிக்கிறான். அவனை பார்த்தோன்னே இந்த உசைனுக்கு பயங்கர கோவம் வருது. காரை விட்டு அவரை ஏத்தி கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வேகமா போக அவ ஜஸ்ட் மிஸ்ல நவந்து போறா. அவ இருக்கிற இடமே தெரியல. கார் விட்டு இறங்கின அடுத்த நிமிஷம் அவளை அட்டாக் பண்ண இந்த கல்யாணி வேகமா போக அவன் வந்துட்டு கத்திய கரெக்டா கேட்ச் பண்ணிட்டான். சோ இப்ப 2 பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல இந்த கல்யாணி கத்தி எடுத்து அவன் நெஞ்சில சொருகலான்னு போகும்போது ஹீரோ வந்துட்டு மடக்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நிமிஷத்துல இந்த கல்யாணி பொண்ணை நம்ம ஹீரோ டீம் அரெஸ்ட் பண்றாங்க. கஸ்டடியில வச்சுட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது இந்த கொலையெல்லாம் நீ தான் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்ட, ஆமா நான் தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக பண்ண, ஏன் பண்ண அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கேள்வி கேட்க ஆனா அந்த பொண்ணு ஒரு பதிலுமே சொல்லல. இதுக்கு முன்னாடி கிடைச்ச அந்த டிஎன்ஏ சாம்பிளோடையும் மேட்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் கேமரால எடுக்கப்பட்ட இவளோட போட்டோ வந்துட்டு இங்க நமக்கு காமிக்கிறாங்க. கல்யாணியோட அப்பா கொடுத்தாங்க இல்லையா, இந்த போட்டோ வந்துட்டு யாரு எடுத்தாங்க அப்படிங்கறத வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சோ அப்படின்னா அவர் தான் கில்லர், இந்த பொண்ணுக்காக அவன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அது யாரு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் மழுப்பிக்கிட்டே இருக்கான். அடுத்தது பிரஸ் மீட்ல வந்துட்டு கொலையாளி வந்துட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அரெஸ்டும் பண்ணியாச்சு அப்படிங்கறத போலீஸ்காரங்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்றாங்க. அடுத்தது அந்த திருநங்கை இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த கல்யாணிக்கு யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஹீரோ யார் இந்த போட்டோவை எடுத்திருப்பான், இவளோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகலையா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நோண்டிட்டு இருக்கும்போது அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக். என்னன்னா அந்த போட்டோ எடுக்கும்போது அந்த பொண்ணு நின்னுட்டு இருக்க பின்னாடி விண்டோ கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுல இந்த பொண்ணு போட்டோ எடுத்தரோட நபரோட ஃபேஸ் கட்டு தெரியுது. இதை வந்துட்டு கண்ணாடியில வச்சு பாக்குறாரு, ஆனா ஒன்னும் பெருசா தெரியல. அதுக்கப்புறம் ஒரு போட்டோகிராஃபரை வர
வர வச்சு அதை ஜூம் பண்ணி அதை கிளாரிட்டி பண்ணி கொடுக்கும்போது தான் தெரியுது ஹீரோக்கு ஒரு பேர் அதிர்ச்சி என்னன்னா அவரோட தம்பி தான் வந்துட்டு அந்த போட்டோவை எடுத்திருக்கான். சோ இப்ப நேரா தன்னோட தம்பியை போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவன் ஒரு விஷயத்த சொல்றான். இவன் வந்துட்டு ஊட்டியில இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல படிச்சிருக்கான். அப்ப வந்துட்டு இவங்கிட்ட இன்ஸ்டன்டா எடுக்கக்கூடிய அந்த கேமராவே இருந்திருக்கு. இவன் ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சிருக்கான். அந்த ஹாஸ்டல்ல முடியாதவங்க, வயசானவங்க, பணக்காரங்கல இருந்து ஏகப்பட்ட பேர் படிச்சிருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல இந்த தேயிலை தோட்டத்துல வந்துட்டு இலை பறிக்கிறவங்களை வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு இருந்திருப்பான். அப்ப வந்துட்டு அதே ஊரை சேர்ந்த இந்த கல்யாணி வந்துட்டு கிராஸ் ஆயிருப்பான். ஆனா என்னை வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான். சோ அப்படிதான் அந்த போட்டோ வந்து எடுத்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா என்ன அடிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது தான் இதுக்கு முன்னாடி அந்த கொலை நடந்து வந்துட்டு நான் உன்னை இப்படி கொலை பண்ணுவேன், குத்தி கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்டா எடுத்த எல்லா போட்டோஸுமே வந்துட்டு இதே கேமரால தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தம்பிக்காரன் திரும்ப உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த கதையில அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய வார்டன் தான் இந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்க சொன்னாரு அப்படிங்கறத இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம தம்பிக்காரன் ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன விஷயம், யாருக்காக எடுக்க சொன்னா, எதுக்காகன்னு சொல்லும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகுது. இந்த கல்யாணியை ரேப் பண்ண அந்த 5 பேருமே அதே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. அதே ஸ்கூல்ல தான் ஹீரோ தம்பியும் படிச்சிருக்கான். ஆனா அந்த ஸ்கூல்ல ஒரு சின்ன பையனை தங்கி இருந்திருக்கான். அந்த சின்ன பையனுக்கு சின்ன வயசுல ஹார்மோன் சேஞ்சஸ்னால அவன் திருநங்கையா மாறதுக்கான சில அறிகுறிகள் இருந்திருக்கு. இந்த அறிகுறியை வச்சு அங்க இருக்கிற அந்த 5 பேர் அந்த கல்யாணியை ரேப் பண்ணானுங்க இல்லையா, அந்த 5 பேருமே வந்துட்டு அந்த சின்ன பையனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. ரொம்பவே ராகிங் பண்ணி அந்த பையனை வந்துட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்காங்க. அது இல்லாம சாப்பிடும்போது தட்டி விடுறது, ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது அவனுக்கு பொட்டு வச்சு விடுறது, ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அம்மனமா ஓட விடுறது இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்துட்டு இவனுக்கு ஈடுபட்டிருக்கானுங்க. இதுக்கு எல்லாத்தையுமே உடனடியா அந்த வாட்ச்மேன் இருந்திருக்கான். சோ பெருசா வந்துட்டு யார்கிட்ட சொன்னாலும் இந்த வாட்ச்மேன் வந்துட்டு தடுத்து நிறுத்திடுறாங்க. சோ அப்படிதான் இவனையும் வந்து மிரட்டி இந்த போட்டோஸ் எல்லாம் நீ எடுத்துக்கூட அப்படிங்கிற மாதிரி, எதுக்காக இந்த போட்டோ எல்லாம் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கான ரீசன் வந்துட்டு தெரியல அப்படிங்கிற மாதிரி தம்பிக்காரன் சொல்லிடுறான். இப்ப அடுத்த விஷயமா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நேரா நம்ம ஹீரோவோட டீம் உசைனோட தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வெளியே தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் எப்ப வேணாலும் வெளியே தப்பிச்சு போயிடலாம், அவன் உயிருக்கும் ஆபத்து இருக்கு இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு டெலிவரி பாய்ட்டு வந்துட்டு ஏதோ ஒரு ஃபுட்டை டெலிவரி பண்றதுக்காக செக் பண்ணி தான் போலீஸ்காரங்க உள்ள அனுப்புறாங்க. ரிட்டர்ன் வெளியே வரும்போது அதே டெலிவரி கெட்டப்ல வெளியே வரான். சோ இவன் பிளான் பண்ணி இப்ப தப்பிச்சு வெளியே போயிட்டு இருக்கான் உசைன். சோ இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் கிளம்பி இந்த ஹீல் வில்லான்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஒரு ஸ்கூலு கிடையாது, அது வந்துட்டு ஒரு லாட்ஜ். சோ அந்த லாட்ஜ்ல இவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஜாலியா இருக்கலாம், ரொமான்ஸ்ல இருக்கலாம் சொல்லிட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். குளிச்சுட்டு வந்துட்டு அடுத்த நிமிஷத்துல பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு கதி கலங்குற ஒரு ட்விஸ்ட். இவனை வந்துட்டு தார்மரா போட்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு. சோ அது யார் அப்படிங்கறத இங்க வந்துட்டு நமக்கு பெருசா காமிக்கல. இந்த பொண்ணு கல்யாணி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் போதே வெளியே வந்துட்டு யார் கொலை பண்ணாங்க சொல்லி போலீஸ்காரங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தி போயிடுச்சு. டெட் பாடி இப்ப எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. கல்யாணி கிட்ட உனக்காக யார் கொலை பண்றா, வெளியே சொல்லு, உனக்கு என்ன நடந்துச்சு சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த கல்யாணி பொண்ணு ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறா. கல்யாணியோட ஊர் வந்துட்டு ரொம்பவே அழகான ஊர். அந்த ஊர்ல வந்துட்டு படிச்சிருக்கா. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு கடை இருக்கு. அந்த கடையில தான் அந்த ஹாஸ்டல்ல தங்கி படித்த அந்த சின்ன பையன் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இருப்பான். கல்யாணியும் அந்த சின்ன பையனும் அக்கா தம்பி மாதிரி ரொம்ப அவ்வளவு பாசமா இருந்திருப்பாங்க. இப்படி வந்துட்டு ஜாலியா இருப்பாங்க. கல்யாணி கூட அந்த பையன் சுத்திட்டு இருப்பான். அப்படி ஒரு தடவை போகும்போது இந்த 5 பேர் அந்த ஸ்கூல்ல படிச்சவனுங்க இந்த கல்யாணி பொண்ணு கிட்ட தப்பா பேசியிருக்கானுங்க. இந்த பொண்ணு வந்து அடிச்சுட்டு போனதால அவனுங்க கடுப்பாயி கல்யாணி கடைக்கு வந்துட்டு மழை பெய்யறப்ப வந்திருக்கானுங்க. அந்த டைம்ல யாருமே இல்ல. அந்த டைம்னு பார்த்து கல்யாணி கிட்ட இவனுங்க போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு முகத்தை வந்துட்டு ஒரு கோணி பையில மூடி இந்த 5 பேருமே சேர்ந்து மாறி மாறி ரேப் பண்ணிருக்கானுங்க. அதுவும் கைய காலெல்லாம் உடைச்சு ரொம்பவே பயங்கர சித்திரவதை பண்ணிட்டு ரேப் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. போகும்போது இந்த சின்ன பையன் கரெக்டா வந்திருக்கான். சோ இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது கல்யாணிய நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதை பார்த்து இந்த சின்ன பையன் பயங்கரமா அழுது இருக்கிறான். ஆனா இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நான் அந்த ஊர்லயே கிடையாது, நான் கிளம்பி வந்துட்டேன். அந்த சின்ன பையனுக்கு என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கறதும் எனக்கு வந்துட்டு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை கல்யாணி ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்க. அடுத்ததான் வந்துட்டு நம்ம ஹீரோட டீம் கமிஷனர்ட்ட சொல்லிட்டு அந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவன் வந்துட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் அடிச்சு மிரட்டும் போது அந்த சின்ன பையனோட டீட்டெயிலும் அந்த 5 பேரோட டீட்டெயிலும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே ஏரியால இருக்கக்கூடிய முன்னாடி இருந்த எஸ்ஐ வந்துட்டு இந்த பிரின்சிபல் வந்துட்டு பாத்துருக்காங்க. உங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த 5 பேரும் கல்யாணிங்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணிருக்கானுங்க. இதுக்கு சாட்சியை வந்துட்டு ஒரு சின்ன பையன் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அந்த பார்த்தா இல்லையா, அந்த பையன் வந்து தான் இந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா உங்க ஸ்கூலை இழுத்து மூடிடுவோம். அதுவும் அந்த 5 பேர் இருக்கானுங்களே அவனுக்கு எல்லாமே பெரிய எடுத்து பசங்க, உங்க ஸ்கூல் பேரும் அவங்களோட பேரும் நாரி போயிடும் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தை வந்துட்டு வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டா அந்த போலீஸ்காரன் லஞ்சம் வாங்கியிருக்கான். லஞ்சம் வாங்கிட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கான். அந்த சின்ன பையன் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டானே, அவன் வேற எங்கேயாவது போய் சொல்லிட்டா என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டேன். அதை வந்துட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இந்த போலீஸ்காரங்க தான் பிளான் பண்ணி அங்க இருக்கிற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட அவன் வந்துட்டு ஒரு பைத்தியக்காரன மாதிரி கிரியேட் பண்ணுங்க, அவன் வந்துட்டு ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன் மாதிரி ஆக்குங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த பையனை வந்துட்டு இவனுங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க.
இருக்கிறானுங்க. இந்த விஷயத்தை எல்லாமே அங்க இருக்க பிரின்சிபல் சொல்லியாச்சு. அடுத்த நிமிஷம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரர் முன்னாடி வந்துட்டு இந்த கேஸை விசாரிச்சார் இல்லையா, அவரை போயிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா திட்டி விசாரிக்கும் போதுதான் தெரியாம பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப அந்த பையன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பையன் வந்துட்டு ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன், இங்க மேல இருந்து கீழே விழுந்தா இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல உடனே ஹீரோக்கு வந்துட்டு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. சோ அந்த பையன் வந்துட்டு இறந்து போயிட்டானா. இது வரைக்கும் நம்ம ஹீரோ என்ன நினைச்சாருன்னா இந்த கல்யாணி பொண்ணுக்காக அந்த சின்ன பையன் தான் திருநங்கையா மாறி லேடி கெட்டப்ல வந்துட்டு எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சாரு. இப்ப அந்த பையனே வந்துட்டு இறந்து போயிட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த கொலை யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பயங்கரமா விசாரிச்சுட்டு இருக்கும் போது தான் இங்க வந்துட்டு நமக்கு ஒரு ட்விஸ்ட் ஓபன் பண்றாங்க. சோ ஆக்சுவலா அந்த கொலையை பண்றது யார் அப்படின்னு பார்த்தா இங்க இருக்க அந்த சின்ன பையன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா தான் வந்துட்டு இந்த கொலையெல்லாம் பண்றாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருக்க பிரின்சிபல் தான் போன் பண்ணி நம்ம ஹீரோக்கே சொல்லுவாரு. சோ அவங்க அம்மா கூட என்ன இருக்காங்க அவங்கள விசாரிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் ஹீரோக்கு வந்துட்டு இங்க ஒரு விஷயத்த சிங்க் ஆகுது. சோ அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா, அவங்க அம்மாக்கு வந்துட்டு நிறைய கடன் பிரச்சனை ஆயிருக்கும். அவங்க அப்பா விட்டுட்டு போனதால அந்த கடனை அடைக்கிறதுக்காக வர போறவங்க அந்த அம்மா கிட்ட தப்பா நடந்துக்க பார்ப்பாங்க. இதனால தங்கியிருந்த அந்த பெரிய வீட்டை வித்து கடனை அடைச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு அவங்களால அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியல. அதனால இந்த சின்ன பையனை கொண்டு போயிட்டு ஹாஸ்டல்ல சேர்த்திருக்காங்க. ஹாஸ்டல்ல சேர்த்த உடனே கூட அந்த பையன் ரொம்ப வேண்டாம் வேண்டாம் சொல்லியிருக்காங்க. அந்த பையன் வந்துட்டு ஒரு பெண்ணா மாறணுங்கிறது அம்மாக்கே தெரியும். இதனாலே வந்துட்டு அம்மா வந்துட்டு பெருசா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்துட்டு அந்த பையன் ஹாஸ்டல்ல தங்கும் போது அவனை வந்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்றது கேலி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த போயிட்டே இருந்திருக்குது. நிறைய தடவை அந்த சின்ன பையன் வந்துட்டு என்னால இங்க இருக்க முடியலமா, நான் என்ன வந்துட்டு கூட்டிட்டு போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்கான். இருந்தாலும் இந்த அம்மாக்காரங்க காது கொடுத்து கூட கேட்கல. ஒரு தடவை பிரின்சிபல்லே வந்துட்டு இந்த 5 பேருமே நிக்க வச்சு உங்க பையன் வந்துட்டு ஒரு மென்டல் அப்படின்னு சொல்ல வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவனோட கையில நிறைய கையெல்லாம் கிழிச்சு வச்சிருக்கான், நெத்தியில வந்துட்டு பொட்டு வைக்கிற மாதிரி கிழிச்சு வச்சிருக்கான். இதெல்லாம் பாருங்க அவன் வந்துட்டு ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த சொன்னோடனே இந்த பையனை கூட்டு பயங்கரமா திட்டி அதுக்கப்புறம் அமிச்சிருக்காங்க. கடைசியில வந்துட்டு அந்த பையன் மாடியில இருந்து விழுந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான். இப்ப அடுத்தது நம்ம ஹீரோ நேரா அந்த ஸ்கூல்ல அந்த பையன் தங்கியிருந்த அந்த ரூமுக்கு போறாங்க. அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட் இருக்கு. அந்த நோட்ல இவனோட போட்டோஸ் நிறைய போட்டோஸ் ஒட்டி வச்சிருக்கான். கடைசியா வந்துட்டு அவங்க அம்மாவோட போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சிருக்கான். அப்படின்னா இன்னும் வந்துட்டு ஒருத்தர் பாக்கி இருக்காங்க. அது யாரு அப்படின்னா இந்த ஹாஸ்டல் வார்டன். சோ அவன் தான் வந்துட்டு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண இல்லையா, அவனையுமே வந்துட்டு அவங்க கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற நோக்கில தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அடுத்துதான் அந்த வார்டனை தேடி போறாங்க. வார்டனையும் பிடிச்சிடலாம். இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாக்காரங்களும் பிடிச்சலாம் சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ போவாரு. அந்த சின்ன பையன் கடைசியா எங்க விழுந்து இறந்தானோ அதே இடத்துக்கு கெஸ் பண்ணி போறாரு. நம்ம ஹீரோ கெஸ் பண்ண அதே மாதிரி அந்த சின்ன பையனோட அம்மாவை அங்க காமிக்கிறாங்க. அந்த வார்டனையும் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து துப்பாக்கி வச்சு நின்னுட்டு இருக்காரு. கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பா அவனை கொலை பண்ணிடும் சொல்லி மிரட்டிட்டு இருக்க ஒரு கட்டத்துல ஹீரோ வந்துட்டு சுட ஆரம்பிச்சிட்டாரு. சுட்டதை யாருன்னு பார்த்தா அந்த சின்ன பையனோட அவங்க அம்மாவை சுட்டிருக்காரு. அப்படியே அவங்க அம்மா கீழே விழுந்து இறந்து போக அடுத்ததான் வந்துட்டு அந்த வார்டனுக்கு நெஞ்சில வந்துட்டு அந்த அம்மா கத்தியால குத்தி இருக்கும். சோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க அவங்க கிட்ட விசாரிக்கும் போது நான் பண்ணது எல்லாமே தப்புங்கிறத அந்த அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாமே வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் சொல்லும் போது அந்த அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு உங்க பையன் வந்துட்டு திருநங்கையா மாறதுக்கான அறிகுறி எல்லாம் இருக்கு, அதுக்காக அந்த 5 பேர் ரேக்கிங் பண்ணல, ஆனா உங்க பையன் ஒரு விஷயத்த பார்த்தான், அந்த கல்யாணிங்கிற பொண்ணு 5 பேர் ரேப் பண்ணிட்டானுங்க, அதை பார்த்துட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு சொன்னா உங்க பையன் தான் வந்து அதுக்கு விட்னஸ். சோ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 5 பேரும் பணக்காரனுங்க, அதனாலதான் உங்க பையனை பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்கானுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் அவுத்தது, கையில கிழிச்சது, பொட்டு வச்சு கிழிச்சது, பாத்ரூம்ல கொண்டு போய் வச்சு மூக்க வச்சு அமுக்கி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துல இந்த சீனை சொல்லும் போது நமக்கே மனசெல்லாம் உடஞ்சு போகும். அந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் வந்துட்டு அவனுக்கு பண்ணிருப்பானுங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டு இந்த அம்மாவால தாங்கிக்க முடியல, தான் பையனை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டானுங்களே, அந்த கல்யாணிக்கு வர இந்த மாதிரி அநியாயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதை பழி தீர்க்கிறதுக்காக தான் இந்த அம்மா காலத்துல இறங்கி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த வார்டன் வந்துட்டு ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இந்த கேஸ் க்ளோஸ் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை சுட்டார் இல்லையா, அந்த சின்ன பையனோட அம்மாவை, அது வந்துட்டு தப்பு இல்லையா. சோ அதனால வந்துட்டு போலீஸ்காரங்க இவர் வந்துட்டு கஸ்டடியில் வச்சுட்டு விசாரிக்கிறாங்க. உங்க மேல பெருசா ஆக்ஷன் எல்லாம் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வரும்போது கமிஷனர் கிட்ட சில விஷயத்த சொல்றாங்க. நான் நியாயப்படி என்ன செய்யணுமோ அதை தான் வந்துட்டு செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு மறைக்கிறாரு அப்படிங்கறத நம்ம கமிஷனரால புரிஞ்சுக்க முடியுது. இங்க பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலி அந்த வார்டன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அந்த சின்ன பையன் தான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே எழுதியிருக்கான். அவன் மனசுல இருக்கக்கூடிய அந்த வெறி கோபங்கள் எல்லாமே இதை தான் வந்துட்டு போட்டோ எடுத்திருக்காங்க ஹீரோவோட தம்பி. இந்த போட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு போய் தான் வார்டன் அவங்க அம்மா கிட்ட அந்த சின்ன பையனோட அம்மா கிட்ட கொடுத்திருக்காங்க. கடைசி அந்த சின்ன பையனோட டைரி இருக்கு இல்லையா, அந்த டைரியில அவன் எழுதுனது என்னன்னா என்னோட அம்மாவுமே வந்துட்டு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை ரொம்ப வெறுத்திருக்கிறான். என்ன காரணம் அப்படின்னா பல தடவை வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு சொல்லியிருக்கான், வந்துட்டு என்ன வந்துட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போமா, என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்க அம்மா வந்துட்டு அதை வந்துட்டு பெருசா கண்டுக்கல, பெருசா வந்துட்டு அவங்க வந்துட்டு கேர் பண்ணிக்கல. அதனால ஐ வாண்ட் டு கில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த டைரியில அந்த நோட்ல எல்லாம் எழுதி கிறுக்கி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவர் வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல
சுட்டதுக்கான காரணமே அதுதான். ஸோ அந்த சின்ன பையன் ஆசைப்பட்ட மாதிரி இவங்களையுமே வந்துட்டு சுட்டுட்டாரு. ஆனா அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த அம்மா சாகும்போது அப்படியே ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் மொட்டை மாடியில் நின்று கத்திட்டு இருக்கான். தான் பையனுக்கு நம்ம இந்த ஒரு அநியாயத்தை பண்ணிட்டோமேங்கிற ஒரு சாகும்போது கூட ஒரு சந்தோஷமா தான் அந்த அம்மா செத்து போறாங்க. ஸோ அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.